ஏ.ஆர். ரகுமான் மனைவியான சாயிரா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வக்கீல் மூலியமா அஃபிஷியலா வந்து டைவர்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ.ஆர். ரகுமான் ட்விட்டரில் எக்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்து ட்விட்டர் போட்டிருக்காரு. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணி, நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லவ்வுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி, லவ் வந்து எப்போனா உடையும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எக்ஸாம்பிளாக இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஸ்ன்றது பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் இப்போ ரீசெண்டாக வந்து டைவர்ஸ் பண்ணியிருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இசை உலகில் முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ்ன்றது பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்தாரு. அவங்களால கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் டைவர்ஸ் பண்ணாங்க. பட் ஏ.ஆர். ரகுமான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வருஷம் கழிச்சு வந்து 3 பேர் இருக்காங்க பசங்க. இந்த டைமில் டைவர்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா டைவர்ஸ் பண்ணியிருந்தாங்க திரையுலகத்தில். நம்ம ஜெயம் ரவியன் ரீசெண்டாக டைவர்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைவர்ஸ்லாம் வரதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண அந்த டைவர்ஸ்ன்றது எப்போ நடக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிச்சு. அந்த அளவுக்கு தான் வந்து இப்போலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துட்டீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.